ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லாப்லாஸ் ஈக்குவேஷன் ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதில் லாப்லாஸ் ஈக்குவேஷனில் ரெண்டு ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் லாப்லாஸ் ஈக்குவேஷன். இதுதான் வந்து சொல்யூஷன் ஆஃப் u அண்ட் vக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெல் ஸ்கொயர்ட் u ஈக்குவல் டு டோ ஸ்கொயர்ட் u பை டோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் டோ ஸ்கொயர்ட் u பை டோ ஒய் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு 0. இதே மாதிரி டெல் ஸ்கொயர்ட் vனா டோ ஸ்கொயர்ட் u vக்கு பதில் v uக்கு பதில் vக்கு போடணும். dou squared v by dou x squared plus dou squared v by dou y squared equal to 0. ஸோ இந்த ரெண்டு எக்ஸ்பிரஷன் தான் பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஸோ நம்ம ப்ராப்ளத்தில் யூஸ் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன் வச்சு தான் நம்ம இந்த இதெல்லாமே சால்வ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி தியரமாக சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the real and imaginary parts of a complex function f of z equal to u of x comma y plus iv x comma y, that is analytic in a domain D, that is analytic in a domain D, have continuous second order ஏன்னா நமக்கு ஸ்கொயர் வந்திருக்கு, அதனால செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ்ஸ் and are the solution of Laplace equation is above equation. இந்த முன்னாடி கொடுத்துருக்கோம் அந்த ஈக்குவேஷன் இங்கே வரும். இந்த 1 and 2 வச்சுக்கோங்க. இந்த ஈக்குவேஷன் 1 and 2 தான் இது. ஸோ தியரம் பார்த்தீங்கன்னா the real and imaginary parts of the complex function f of z is equal to u of x comma y plus iv x comma y. இது வந்து ரியல் அண்ட் இமேஜினரி. இது ரியல் பார்ட், இது இமேஜினரி பார்ட். அதே மாதிரி அனாலிட்டிக்காக இருக்குது இந்த டொமைன் டி. அதே மாதிரி செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவாக இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே லாப்லாஸ் ஈக்குவேஷன். இப்போ நம்ம போன வீடியோவில் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் பார்த்துருக்கோம். அதில் வந்து ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். ஸோ லாப்லாஸ் ஈக்குவேஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வச்சுட்டு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. நான் அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே இப்போ உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், அதை வச்சு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து கொஸ்டினும் அதுக்குரிய ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத மட்டும் நான் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன, எக்ஸாம்பிள்ஸில் ஃபஸ்ட்டு இது என்னன்னு கேட்பாங்கன்னா கொஸ்டின் இதுதான். ரியல் அண்ட் imaginary parts of the function log z satisfy the Cauchy-Riemann equations when z is not 0. Also find the derivative of log z. ஸோ இந்த log z பொறுத்த வரைக்கும் நான் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் என்னன்னு கால்குலேட் பண்ணணும். அதுக்கப்புறம் டெரிவேட்டிவ் ஆஃப் log z என்ன அப்படின்றத நான் சொல்லணும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா log zக்கு u என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா log root of x square plus y squareன்னு வரும். vன்னு பார்த்தீங்கன்னா tan inverse of y by xன்னு வரும். இதில் வந்து ஒரு பாயிண்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சொல்கிறேன். இது வந்து at x is equal to 0, y is equal to 0 அப்படின்னா dou u by dou x, dou u by dou y, dou v by dou x, dou v by dou y. இப்படி இருக்கும்போது x 0 y 0 இருக்கும்போது இந்த இது வந்து எக்ஸிஸ்ட் ஆயிருக்காது, நம்மளுக்கு இருக்காது. the function வந்து log z வந்து பார்த்தீங்கன்னா analytic. the function log z is analytic except
இதை தவிர மற்ற எல்லாத்துலேயுமே அது என்னவா இருக்கும், அனாலிட்டிக்காக இருக்கும். எக்ஸ் 0 ஒய் 0, அதாவது இசட்ன்றது எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் லாக் இசட் வந்து அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ இது கூட நம்மளுக்கு 1 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி டெரிவேட்டிவ்ல பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா டி பை டிடி லாக் இசட் உடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 பை இசட். ஸோ இது நம்மளுக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இது அனாலிட்டிக் ஃபங்க்ஷனாக எப்போ இருக்கும், எந்த கண்டிஷன் எக்ஸப்ட் எக்ஸ் 0 ஒய் 0 தவிர, அப்புறம் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்றத சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் ஒய் இஸ் நாட் ரெகுலர் அட் தி ஆரிஜின். ஆரிஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக இருக்காது. அதே மாதிரி இது வந்து இந்த கண்டிஷன் வந்து சிஆர் ஈக்குவேஷன் ஒபே பண்ணுமா அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதனால நான் சாட்டிஸ்ஃபைடுன்னு மட்டும் போடுறேன். ஸோ இதுதான் செகண்ட் ப்ராப்ளம். ஆரிஜினில் ரெகுலராக இருக்காது இந்த இது வந்து கேட்ச்-ரைமன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஒபே பண்ணுதா சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பண்ணாது இந்த ஈக்குவேஷன். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம். அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் with constant modulus, analytic function with constant modulus is constant. அதாவது அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வித் கான்ஸ்டன்ட் மாடுலஸ் என்னவா இருக்கும்னா கான்ஸ்டன்டா தான் இருக்கும். அதாவது ஃபங்க்ஷன் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு u பிளஸ் iv ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இதை நல்லா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் தேர்டு. அடுத்தது ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா u and v are conjugate harmonic functions of an analytic function f of z, then dv என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா dou u by dou x dy minus dou u by dou y dx. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ்ல கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் if f of z is analytic function of z dou square by dou x square plus dou square by dou y square, modulus of function of z இதுக்கு ஸ்கொயர் போட்டுக்கணும் equal to 4 function dash of z square இதுக்கு மாடுலஸ் போட்டுக்கணும். ஸோ என்னன்னா இது ஒரு ப்ராப்ளம். இதை நம்ம ப்ரூஃப் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன் கூட நம்மளுக்கு வந்து எக்ஸாம்ல கேட்கலாம். இந்த கண்டிஷன் கொடுத்து 4 ஃபங்க்ஷன் டேஸ் ஆஃப் இசட் தி ஹோல் ஸ்கொயரை கேட்கலாம். ஸோ இதை வந்து பார்த்துக்கணும். அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர், வீன் பார்த்தீங்கன்னா ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஆர் harmonic functions of x and y but are not harmonic conjugate. அதாவது u and v வந்து don't satisfy CR equation. இதுல ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். அதாவது இந்த ப்ராப்ளத்தில் என்ன சொல்றாங்கன்னா CR equation சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்றாங்க. அதே மாதிரி ஹார்மோனிக் கான்ஜுகேட் கிடையாது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இதை நல்லா பார்த்துக்கணும். அடுத்தது செவன்த் வந்து if function of z is equal to u plus iv is an analytic function and f equal to vi cap plus uj cap is a vector, then divergence of f என்ன, அதே மாதிரி and curl of f என்ன அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இதுல என்ன வரும்னா divergence of f equal to 0 நம்ம ப்ரூஃப் பண்ணா நம்மளுக்கு என்ன வரும்னா dou v by dou x is equal to minus dou u by dou y ன்னு வரும்.
இதோ curl of f0 வச்சு நம்ம இது பண்ணோம்னா நம்மளுக்கு dou u by dou x equal to dou v by dou y ன்னு வரும். ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது அடுத்த ப்ராப்ளம். இதுக்கு நெக்ஸ்ட் உள்ளது இப்போ வந்து ரியல் பார்ட் கொடுத்துருக்காங்க அனாலிட்டிவ் ஃபங்க்ஷனில். நம்ம எஃப் ஆஃப் இசட்ன்றது யூ பிளஸ் ஐவின்னு தெரியும். ஸோ இதில் ரியல் பார்ட் வச்சுட்டு நம்மளுக்கு ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்ன அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். யூ பிளஸ் ஐவி கான்ஸ்டன்ட் அந்த மெத்தடு தான். ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 3xy ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 1 இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட்டு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்னன்னு கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் நம்மளுக்கு என்ன வரும்னா ஃபைனலாக எக்ஸ் கியூப் மைனஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 3x ஸ்கொயர் பிளஸ் மைனஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 1ன்னு இந்த ரியல் பார்ட் இருக்கும். பிளஸ் இமேஜினரியில் பார்த்தீங்கன்னா ஐ 3x ஸ்கொயர்ட் ஒய் பிளஸ் 6xy மைனஸ் ஒய் கியூப் பிளஸ் சின்னு வரும். ஸோ இது நம்ம அனாலிட்டிவ் ஃபங்க்ஷன் ஃபார்முலா வச்சுட்டு நம்ம இதை வந்து ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரி நம்மளுக்கு ஃபங்க்ஷன் வரும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதான் ஆன்சர். நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா அது மாதிரி வரும். 9th வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வின்றது வந்து பார்த்தீங்கன்னா 6xy. போன தடவை நான் யூ சொன்னேன். இங்கே வி வந்து 6xy மைனஸ் 5x பிளஸ் 3. ஸோ இதுலேயும் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் எனக்கு என்ன வரும்னா ஸோ அதே சேம் மெத்தட் தான் இதுலேயும் ஃபாலோ பண்ணணும். அனாலிட்டிவ் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ 3x ஸ்கொயர் மைனஸ் 3y ஸ்கொயர் பிளஸ் 5y பிளஸ் சி பிளஸ் ஐ 6xy மைனஸ் 5x பிளஸ் 3 அப்படின்னு வரும். ஸோ இது வந்து அதே போன மெத்தட் உள்ளதான். இங்கே யூ கொடுத்துருக்காங்க, இங்கே வி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை மாதிரி ஆன்சர் வரும் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். அடுத்தது 10th ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ யூன்றது யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது 4xy மைனஸ் 3x பிளஸ் 2. இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ பிளஸ் ஐவி தான். அதை யூ ஆஃப் 2 வேரியபிள்ஸ் வச்சு எழுதுறேன். ஐவி எக்ஸ் கமா ஒய் இப்படி வேரியபிள் வச்சு எழுதுறேன். இதில் வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் எழுதணும். ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் இன் டர்ம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் எழுதுனா எனக்கு என்ன வரும்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இது வந்து அடுத்த ப்ராப்ளம். அதாவது இந்த சம் கொடுத்து யூ கொடுத்து யூ ஆஃப் எக்ஸ் கமா ஒய்ன்றது இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அனாலிட்டிவ் ஃபங்க்ஷன் இது காம்ப்ளெக்ஸ் வேரியபிள் ஃபார்மேட்டில் எழுதுனா என்ன வரும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இந்த ஆன்சர் வரும். நெக்ஸ்ட்டு யூன்றது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் இது ரியல். ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்ன்றது யூ பிளஸ் ஐவின்னு தெரியும். ஸோ இது யூ வச்சு நம்ம ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் கால்குலேட் பண்ணோம்னா ஃபைனலாக என்ன வருது அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் ஐ 2xy பிளஸ் சி. இதை நான் எப்படி சிம்பிளாக எழுதலாம்? XY எல்லாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் சியில் எழுதணும்னா இசட்ல எழுதணும்னா இசட் ஸ்கொயர் பிளஸ் சின்னு வரும். ஸோ XY எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் நான் இசட்ல எழுதிட்டேன். இப்போ இசட் ஸ்கொயர் பிளஸ் சின்னு இந்த ஈக்குவேஷன் வரும். இப்போ இதே மாதிரி அடுத்தது இப்போ வீன்றது இப்போ யூன்னு சொன்னேன். இப்போ வீன்றது XY எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்ன வரும்னா இங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்ன்றது 1/2 x plus iy the whole square plus cன்னு வரும். ஸோ இதில் என்ன அதே மாதிரி நான் மாடிஃபை பண்ணி எழுதுறேன். இசட்டா இன் டர்ம்ஸ் ஆஃப் இசட்ல எழுதும்போது 1/2 z ஸ்கொயர் பிளஸ் சி. நம்மளுக்கு தெரியும் இசட்ன்றது எக்ஸ் பிளஸ் ஐஒய்ன்றது. அதனால அது ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணி எப்படி எழுதிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரியல் பார்ட் வந்து இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்ன்னு இருக்கு. அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா ரியல் பார்ட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் இ பவர் எக்ஸ் காஸ் ஒய்ன்னு இருக்கு. ஸோ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பவர் எக்ஸ் பிளஸ் ஐஒய். இ பவர் எக்ஸ் பிளஸ் ஐஒய் என்ன இசட். அப்போ இசட்னு வரும். அதாவது இதோட ரியல் பார்ட் இது. ஸோ இதுல இருந்து ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வரும். இ பவர் இசட் வந்து ஃபங்க்ஷன் வரும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் இசட்ன்றது 4 பிளஸ் ஐவி. யூன்றது பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆர் கியூப் சைன் 3θ. ஸோ இதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் என்ன வரும்னா ஐ இசட் கியூப் அப்படின்னு வரும். அதாவது இந்த இசட் நான் எதுக்கு பதில் போட்டிருக்கேன்னா ஐஇ ஆர் இ பவர் 2θ த ஹோல் கியூப்னு வரும். இப்போ எக்ஸ் பிளஸ் ஐஓ மட்டும் நான் இசட்னு எடுத்துக்கல. இந்த இடத்துல ஆர்இ 2θன்னு இருக்குல்ல இதையுமே நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா இசட்னு எழுதிக்கிறேன். அதாவது ஐஇ ஆர்இ 2θ இல்லை ஆர்இ 2θவை நான் இசட்னு அசியூம் பண்ணிக்கிறேன். அதனால இதை நான் வந்து இசட்னு போட்டிருக்கேன். இப்போ இங்கே ஐ இசட் கியூப்னு வருது. இது ஒரிஜினலாக இந்த ஆன்சர் இதை நம்ம இப்படி மாற்றி எழுதியிருக்கோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.